வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா வனபோஜனம். திருமலையில் கார்த்திகை மாதத்தில் நடக்கக்கூடிய வனபோஜனத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வனபோஜனம் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தோம்னா, உற்சவமூர்த்தியான ஸ்ரீ மலையப்ப சுவாமியும் ஸ்ரீதேவி பூதேவி தாயார் அவர்களோட வனப்பகுதிக்கு போயிட்டு பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்குகிற ஒரு நிகழ்வு தான் இந்த வனபோஜனம். இந்த வனபோஜனம் எங்கே நடக்கும்னு பார்த்தோம்னா, பருவேட்டு மண்டபம் அப்படிங்கிற இடத்துல நடைபெறும். இந்த பரிவேட்டு மண்டபத்திற்கு உற்சவமூர்த்தியான மலையப்ப சாமி சிறிய கஜ வாகனம் அப்படிங்கிற வாகனத்துல பரிவேட்டு மண்டபத்தை வந்து அடைவார். அவருடனே மற்றொரு பல்லக்கில் ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் ஊர்வலமாக பரிவேட்டு மண்டபத்தை வந்து அடைவார்கள். இந்த பரிவேட்டு மண்டபம் எங்க இருக்குன்னு பார்த்தோம்னா, பாப விநாசம் போற வழியில இருக்கு. சேஷாச்சலம் அப்படின்ற மலைத்தொடர்ல இருக்கு. பக்தர்களுக்கு ஒரு புதுவிதமான உணர்வை ஏற்படுத்துறதுக்காக டிடிடி இந்த வனபோஜனத்தை ஏற்பாடு செய்கிறாங்க. உற்சவமூர்த்திகளான மலையப்ப சாமியும் ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் பரிவேட்டு மண்டபத்தை அடைஞ்ச உடனே காலையில் 10 மணிலேருந்து 12 மணிக்குள்ள உற்சவமூர்த்திகளுக்கு பால், பன்னீர், சந்தனம் இது போன்ற பொருட்களால் ஸ்நாபன திருமஞ்சனம் நடைபெறும். அதுக்கப்புறம் தீபதூப ஆரத்தி எல்லாம் காட்டி முடிச்சதுக்கப்புறம் முக்கிய நிகழ்வான அன்னதானம் பக்தர்களுக்கு வழங்கப்படும். இந்த வனபோஜனம் நடக்க இருக்கிறதுனால நவம்பர் 17ஆம் தேதி மதியம் மற்றும் மாலையில் நடக்க இருக்கக்கூடிய ஆர்ஜித சேவாக்கள்லாம் டிடிடி கேன்சல் பண்ணியிருக்காங்க. இது போன்ற திருமலை பற்றிய தகவல்கள்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா திருமலா டெம்பிள் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.